தேவ ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா, ராஜ்யத்தின் புத்திரர் விதைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவ ராஜ்யத்தின் மக்களாக ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்க சுதந்திரிக்கணும்னு சொன்னா, இங்கே வாசிக்கிற என்னோடு கூட முதல் காரியம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:17 வாசியுங்கள். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள். நீ உள்ளே வரணும், தேவ ராஜ்யத்தின் குடிமகன் நான் மாறணும். இந்த தேவ ராஜ்யத்தினுடைய அந்த சிட்டிசன்ஷிப் உனக்கு வேணும்னு சொன்னா, முதல் குவாலிபிகேஷன் என்னன்னு சொன்னா, மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்கிற அந்த வார்த்தை எப்படின்னு சொன்னா, ஒரு ராணுவத்தில் அபோர்டன் என்று சொல்லுகிறது போல முற்றிலும் மனம் திரும்பி ஆக வேண்டும். நீ எந்த திசையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறாயோ அந்த திசையிலிருந்து முற்றிலும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, வேறொரு திசையை கிழக்க பார்த்து போயிட்டு இருந்தா நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அப்படி வடக்க தெற்க பார்த்தெல்லாம் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எங்க போகணுமா, மேற்கை நோக்கி நடக்கிறான் முற்றிலும். ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு. பாருங்க, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நீ மனம் திரும்பி ஆக வேண்டும். விட வேண்டியவைகளை எல்லாம் விட்டாக வேண்டும். ஏன்னா ஒரு மாற்றத்துக்குள்ளாக தேவன் உன்னை கொண்டு போக விரும்புகிறார். அப்போ அந்த மாற்றத்துக்குள்ளாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அது எங்கே பார்க்க வேண்டி இருக்கிறதா, அந்த பூரண மனம் திரும்புதல் இருக்கும். மனம் திரும்பிட்டேன், நல்லது. உபாகமம் 30:8 சொல்லுகிறது, மனம் திரும்புதல் என்பது வெறுமனே வார்த்தைகளில் அல்ல. நல்லா கவனிங்க, தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும். ஆண்டவரும் கூட பேசுறதை நீ கேட்கணும். கர்த்தரும் கூட இடைப்படுகிறத நீ கேட்கணும். ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தி தருகிறவைகளை நீ என்ன செய்யணுமா, உணர்ந்து கொள்ளணும். உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்க பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நடந்தோம், இப்படி சிறையிருப்புல சிக்கி கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவ சமூகத்துக்கு நேராக கெஞ்சணும்னு போட்டிருக்கு. இதைதான் நீங்க 1 ராஜாக்கள் 8:46 அப்படி வாசிக்க முடியும். தேவ சமூகத்துல நீங்கள் கெஞ்ச வேண்டும். ஏசாமி சொல்லுகிற போது சொல்லுகிறார், மத்தேயு 18 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்க என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார். பாருங்க, நீங்க மத்தேயு 19:14 சொல்லுகிறது, அந்த சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்த போது ஏசாமி என்ன தெரியுமா சொன்னாரு, பிள்ளைகள் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள். பரலோக ராஜ்யம் யாருது ஐயா? பரலோக ராஜ்யம் யாருதுன்னு சொன்னா, தேவனை தேடி வருகிற பிள்ளைகளுடையது. நான் கிறிஸ்துவ வீட்டில் பிறந்துட்டேன், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டு, எங்க அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்தவர்கள், ஆனாலும் நான் வீட்டிலே இருப்பேன், கர்த்தர் என்னை மீட்டுக் கொள்வார்னு சொன்னா ஒரு காலம் நீ மீட்கப்பட முடியாது. வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளைங்க எங்க வரணுமா, தேவனிடத்துக்கு கொண்டு வரணும், தேவ சமூகத்துக்கு வரணும். ஆண்டவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருகிறதுக்கு இடம் கொடுங்கள். பரலோக ராஜ்யம் யாருடையது? தேவனிடத்திலே வருகிற பிள்ளைகளுடையது, தேவனை தேடி வருகிற பிள்ளைகளுடையது. பாருங்க, அந்த வாழ்க்கை முறைகள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ தேவராஜ்யத்தின் குடிமகனா மாறன்னு சொன்னா, பிரதானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்பு. தேவராஜ்யம் எங்க இருக்குதான், சமீபமா இருக்கு.